தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. திருக்குறளே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளவோ பேர் கண்டிப்பா அவருடையது எல்லாருக்கும் தெரியணும், எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். இப்போ இது நிறைய பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமா இருக்கும். புரிதல்ங்கிறது அவங்கள வித்தியாசப்படும். இது எப்படின்னா நம்ம தேட தேட அர்த்தங்கள் மாறுபடும். நிறைய சர்ப்ரைஸ் விஷயங்கள் இருக்கு. ஐ திங்க் ஸ்பீக்ஸ் அபவுட் மெடிசன். இதை படித்தவங்க MBBS டாக்டர்ஸ், சர்ஜன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க அதை படிச்சுட்டு ஐசிங்கை யூஸ் பண்ணி பேஷண்ட்டுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சரியான ட்ரீட்மெண்ட் என்ன, மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட், பாடி கண்டிஷன் எப்படி இருக்கு. சர்ப்ரைசிங் என்னன்னா என்கிட்ட படித்தவங்க அக்குபஞ்சர் டாக்டர்ஸ், MBBS டாக்டர்ஸ், PhDs, ட்ரக் டிஸ்கவரிங் சயின்டிஸ்ட், ஆர்மி ஜெனரல், கர்னல், சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லை, அந்த வயசு இருந்து இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சு மனசுல அந்த ஆர்வம் வேணும் கண்டிப்பா இது படிக்கிறதுக்கு. அந்த சென்டர்ல இருக்கிற சிம்பிள் நான் கரெக்ட், தட் இஸ் yang and yin. அனைத்தும் மாறும் தன்மை கொண்டது. ஓகே, இதுல இருக்கிறது பாக்வான் பேர் இதுக்கு. ஓகே, இதுல 8 கட்டம் இப்படி இருக்கு பாருங்க, 8 டிவிஷன். ஓகே, சோ இது எதை மீன் பண்ணுது ஆக்சுவலா? சிருஷ்டி. ஓகே, இதுல இருக்கிற 8ஐயும் நான் விளக்குறேன். இயற்கை நமக்கு பல அரிய பொக்கிஷங்களை கொடுத்தது. அவற்றுள் சிலவற்றை ஆயுர்வேதம் தனதாக்கி கொண்டது. கண்டிப்பா மனுஷங்களுக்கு தனதாக்கி கொள்றது தான் இந்த முயற்சி. என்ன கேட்கிறேன்னா, இஸ் இட் பெனிஃபிஷியல் ஃபார் மை ஃபேமிலி, மை ஹஸ்பண்ட் டேக்ஸ் அப் அப்ராட் ஜாப். ஓகே, அவர் வெளிநாட்டு வேலைக்கு போறது எங்க குடும்பத்துக்கு நல்லதா? அப்ப நான் அவருக்கு ஏதோ சொல்லிட்டேன், 500 மைல்ஸ்ல உங்க ஹஸ்பண்டுக்கு ஜாப் வரும். அந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கு சான்ஸே இல்லை, டோன்ட் ஜோக், நத்திங் அப்படின்ற மாதிரி இக்னோர் பண்ணிட்டேன். பட் 28th April, இது படித்தது 9th April, 28th April she confirmed that her husband got offer in Lanka. இப்போ பொதுவாக நம்மளுடைய நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதிகாசங்கள், புராணங்கள், திருக்குறளே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இவ்வளவோ திருவள்ளுவரே ஒரு சித்தர். கண்டிப்பா அவருடையது எல்லாருக்கும் தெரியணும், எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். இப்போ இது நிறைய பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ எளிமையானவர்களுக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக இதுல வேற ஏதாவது விஷயம் கொண்டு வந்திருக்கீங்களா? அப்படின்னா என்ன சொல்லலாம்னா, புரிதல்ங்கிறது அவங்கள வித்தியாசப்படும். ஒரு 2 நபர் எடுத்துட்டா அவங்களுக்கு புரிதல் வித்தியாசப்படும். ஒன்று. ரெண்டாவது, இதையே படிக்கிறவங்களுக்கே அவங்களுக்கே புரிதல் வித்தியாசப்படும். இது அந்த மாதிரி இட் இஸ் லைக் எ பரீடு. அது எப்படின்னா நம்ம தேட தேட அர்த்தங்கள் மாறுபடும். நிறைய சர்ப்ரைஸ் விஷயங்கள் இருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு பெண்ணுக்கு ஏதோ கஷ்டம்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனாங்க. அன்னைக்கு டாக்டர்ஸ் இல்லை போல இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பொண்ணுக்கு ஐச்சிங் தெரியும், அவள் கன்சல்ட் பண்ணுறா. அவளுக்கு ஒரு இமேஜ் வருது, எக்ஸகிராம் நம்பர் 43. அந்த இமேஜில் என்ன இருக்கும்னா 5 படிக்கட்டு மாதிரி இருக்கும். 6வதுல ஒரு சின்ன தலை வச்சு இப்படி எழுந்து வரா மாதிரி இருக்கும். அதுதான் இமேஜ். அது என்னன்னா, அந்த பெண்ணுக்கு அந்த பனிக்கூடம் உடைஞ்சு போயிடுச்சு. அந்த ஓப்பனிங், அந்த தண்ணி அங்கே உள்ளதெல்லாம் ட்ரெயின் ஆயிடுச்சு. நான் என்ன உணர்த்த வரேன்னா, நான் 30 வருஷமா படிக்கிறேன். இந்த கேஸ் ரொம்ப யூனிக், ரீசெண்டாக நடந்தது. அதில் என்ன சொல்லுது, எக்ஸகிராம் 43 இஸ் லைக் அ கேட் இன் டேம். அது இப்படி திறந்தா தண்ணி வந்துடும், ஃப்ளட் ஆகும், மேல இருந்து கீழே கொட்டும். இது எல்லாம் தாயோட வயிற்றுல நடந்திருக்கு. இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இந்த இமேஜை கொண்டு இப்படி கனெக்ட் பண்றது உணர்த்தப்பட்டது. இதே இமேஜ் இன்னொருத்தருக்கு படித்தேன் நான். அந்த மாதிரி என்ன சொல்றாங்க, எனக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்கு சார், என்னென்ன புரிஞ்சுக்க முடியல, என்ன மருந்து சாப்பிட்டாலும் சரியாகலைன்னு. அவங்களுக்கும் இதே இமேஜ் வந்தது. ஆனா அவங்களுக்கு இன்டர்பிரிட்டேஷன் என்ன தெரியுமா, ஸ்டீம் சேம்பர். இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ஸ்வெட் சேம்பர் அப்படிம்பாங்க முந்தி காலத்துல. அதுக்குள்ள நம்ம போயிட்டு ஸ்டீம் இது பண்ணி ஸ்கின் எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. அது ஒரு தெரப்பி.
ஆயுர்வேதத்துல கூட அந்த அந்த சிஸ்டம் அக்செப்டட். நேச்சுரோபதி அதுலலாம் உண்டு. என்ன சொல்ல வரேன்னா, ஐ திங்க் ஸ்பீக்ஸ் அபவுட் மெடிசன். இதை படித்தவங்க எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ், சர்ஜன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் இது வந்து ஜப்பானில் அவங்கெல்லாம் டோக்கியோ யூனிவர்சிட்டியில் அவங்க பெரிய இதுவாக இருந்தார். அவங்க இப்போ இல்லை. அவர் பேர் மாஸ்டர் சாங்கோ கொபாயாஷி, மாஸ்டர் மிக்கிஷிமா வந்து எம்பிபிஎஸ் டாக்டர். அவங்க அதை படிச்சுட்டு ஐசிங்கை யூஸ் பண்ணி பேஷண்ட்டுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சரியான ட்ரீட்மெண்ட் என்ன, மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட், பாடி கண்டிஷன் எப்படி இருக்கு. இது சர்ப்ரைசிங் என்னன்னா, என்கிட்ட படித்தவங்க அக்குபஞ்சர் டாக்டர்ஸ், எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ், பிஹெச்டிஸ், ட்ரக் டிஸ்கவரிங் சயின்டிஸ்ட், லேப் டெஸ்டிங் அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்க ஆர்மி ஜெனரல், கர்னல், சயின்டிஸ்ட், பிஸ்னஸ்மேன், காலேஜ் ஸ்டூடெண்ட், ஹவுஸ் ஒய்ஃப், அவங்களுக்கு எக்ஸ்க்ளூஷன் கிடையாது. எல்லாரும் சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லை, அந்த வயசு இருந்து இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சு மனசுல அந்த ஆர்வம் வேணும் கண்டிப்பா இது படிக்கிறதுக்கு. நான் என்ன சொன்னேன், டாக்டர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. இதுல ஒரு சாப்டர்ல ஒரு லைன் வரும், ஸ்ட்ரிங்டு ஃபிஷ் அப்படின்னு சொல்லும். ஸ்ட்ரிங்டு ஃபிஷ்னா முள் குத்தின மீன். அந்த ஒரே இதுக்கு வந்து ரெண்டு வேற விதமான இது சொல்றேன் நான். டேக் த ஸ்ட்ரிங்டு ஃபிஷ் டு த பேலஸ், கெயின் ஃபேவர். இது காக்கா பிடிக்கிற டெக்னிக். ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம். இப்ப இந்த காலத்துல கிஃப்ட் கொடுக்குற மாதிரி முந்தைய காலத்துல ஃபிஷ் கொண்டு வருது. பார்பிக்யூல பாத்தீங்கன்னா முள் மாதிரி குத்தி தான் வச்சிருக்கோம். இதே கொஸ்டின் வந்து ஹெல்த் மேல இருந்து வந்ததுன்னா, ஹவ் இஸ் த ஹெல்த் ஆஃப் திஸ் பர்சன் அப்படின்னா அவங்களுக்கு அக்குபஞ்சர் ஹெல்ப் பண்ணும். ஓகே, சோ இது டீடைலிங்கா இருக்கும். சோ இது நான் கேஸ் ஸ்டடி கொண்டு வந்திருக்கேன். ஹெக்ஸாகிராம் 23 லைன் நம்பர் 5. Speared fish, support will come from cortisons. There is nothing that cannot improve. Everything will be good. இந்த ஒரு கோர்டிசாங்கிற ஒரு வார்த்தைக்கு நிறைய அர்த்தம். ஒரு அர்த்தத்தை கொண்டு இங்க படிக்கிறோம். இங்க படிக்கிறேன் பாரு. He suggested trying acupuncture. To your great surprise, Mori happened to know acupuncture, and acupuncture is called Mr. Wakamiya. Wakamiya literally means young courtesan. வக்காமையாவை பார்க்கறதுக்கு முன்னாடி கோர்டிசான்னு பதில் வந்தது. கோர்டிசான்ங்கிறத கொண்டு வக்காமையாவை லொகேட் பண்றாங்க. வக்காமையாவுக்கு அக்குபஞ்சர் தெரியுது. இங்க என்ன சொல்லுது, ஸ்பியர்டு ஃபிஷ். வக்காமையா கேட்கிறாரு, எனக்கு அக்குபஞ்சர் தெரியும், உனக்கு எப்படி தெரியும்? அப்ப அவங்க சொன்னாங்க, எனக்கு டாக்டர் மிக்கிஷிமா சொன்னாரு. அவருக்கு எப்படி தெரியும்னா ஐச்சிங் சொல்லி. ஓகே சார், உண்மையாவே நீங்க சொல்றது வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம். நம்ம இன்னைக்கு This is taken from a 300-page book written before 1995. மலேசியால இதனுடைய பப்ளிஷர். நான் அங்க பையனை அனுப்பிச்சேன். அவன் சொன்னான், it is not available now. ஓகே சார், எனக்கு நீங்க இது இந்த கோர்டிசான் இன்னும் முடிச்சிரும். ஓகே, கோர்டிசான்ங்கிறது வந்து அரச சபையில உள்ள பணிப்பெண்கள்னு எடுத்துக்கலாம். ஓகே, அது ஒரு அர்த்தம். இன்னைய தேதிக்கு இங்கிலீஷ்ல கோர்ட் அப்படிங்கிற வார்த்தையை பிரிச்சுட்டு படிச்சீங்கன்னா லிட்ரல் கோர்ட். ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கு. அவர் வேற ஏதோ கேள்வி கேட்க வந்தாரு. அவருக்கு இந்த 23 இதே தான் வந்தது. நான் அப்ப கேட்டேன், உனக்கு ஏதாவது கேஸ் பெண்டிங் இருக்கா அப்படின்னு. ஆமா சார், ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னு. நான் சொன்னேன், கோர்ட்ல இருந்து உனக்கு உதவி கிடைக்கும். என்ன அப்படின்னா, அப்போ அதை டீல் பண்றவங்க ஆபீசர் மாறி போவாங்க. அங்க ஒரு லேடி ஜட்ஜ் வருவாங்க. இங்க அதான் ஹெல்ப் ஃப்ரம் கோர்டிசான். ஆள் மாறிட்டான், இடம் மாறிச்சு, சிச்சுவேஷன் மாறிச்சு, அர்த்தம் மாறலை. ஆனால் அவங்களுக்கு வேலை, அவங்க பண்ணிக்கிற வேலை, சாதிக்கிறது என்ன, அவங்களுக்கு என்ன ஃபேவர் இருக்கு அப்படிங்கிறது இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால இதை வந்து ஒரு அடக்க முடியாத விஸ்டம், இப்படின்ட்டு லிமிட் பண்ண முடியாது. இதுவே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் மாதிரி வரும். அந்த இமேஜஸ் எல்லாம் வந்து என்ன சொல்றது, கிட்டத்தட்ட 4480 வரும். அது என்ன மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த மேட்ரிக்ஸ்ல வந்து 64 × 64 + 64 × 6. ஓகே, அவ்வளவு காம்பினேஷன் வரும். இது ஃபுல்லாமே சிம்பிள்ஸ். இதுதான் ஆன்சர். இது எல்லாத்தையும் 64 ஒண்ணா போட்டேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வரும். இதுல 8 இருக்கும். 8 வந்து மல்டிப்ளை ஆகும். ஆக்சுவலாக இது உணர்த்தோம்னா ஒரு பாட்டு சொல்லணும். எப்படின்னா, அது வந்து காஸ்மாலஜி ஆஃப் ஐச்சிங்னு பேர். அது எங்கேருந்து வந்தது? ஐச்சிங் ரைட்டிங்கில் இருக்காது.
என்ன ஐச்சிங் இதுக்கெல்லாம் முன்னாடியே எழுதப்பட்டது. லேட்டர் டைமில் தாவ் தே சிங் அப்படின்னு ஒரு ரைட்டிங் இருக்கு. இதை எழுதினவர் லாவ் ட்சு. அவர் வந்து 81 பாடல்கள் கொண்ட ஒரு ரைட்டிங் எழுதினார். அதில் 42வது பாடலில் கிரியேஷனை பற்றி சொல்லியிருக்கோம். என்னன்னா ஃப்ரம் நத்திங் கேம் ஒன், ஒன் கேவ் பர்த் டூ, டூ கேவ் பர்த் ஃபோர், தே கேவ் பர்த் மெனி. ஸோ அந்த ஒன்று தான் வந்து நத்திங், நத்திங்லேருந்து வந்த ஒன்னை 2ஆக டிவைட் பண்ண என்ன சொல்லுவாங்க, யாங் அண்ட் யின். யாங் அண்ட் யின்னோட காம்பினேஷன் தான் இந்த இமேஜஸ் எல்லாம். நம்ம வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த சென்டர்ல இருக்கிற சிம்பிள் நான் கரெக்ட், தட் இஸ் யாங் அண்ட் யின். ஓகே, சோ கர்மா பிலீவ் பண்றேன் அப்படின்னு இல்லை. இது வந்து என்ன உணர்ந்துக்கணும்னா அனைத்தும் மாறும் தன்மை கொண்டது. ஓகே, மாற்றம் ஒன்றே நிலையானது. அதுதான் இதுல இன்னர் மீனிங். ஓகே, ஆனா நிறைய பேர் இத வந்து கர்மாங்கிற மாதிரி தான், அது அவங்கவங்களுடைய புரிதல் வித்தியாசப்படும். இதை வச்சு பூஜை எல்லாம் பண்றவங்க இருக்காங்க. ஆமா, பூஜை பண்ண அது வந்து மகாலட்சுமி, அதாவது என்ன சொல்ல பிளஸிங் கொடுக்குற ஐச்சிங் சக்கரம். ஸோ இதுல இருக்கிறது வந்து பாக்வான் பேர் இதுக்கு. ஓகே, இதுல 8 கட்டம் இப்படி இருக்கு பாருங்க, 8 டிவிஷன். ஓகே, சோ இது எதை மீன் பண்ணுது ஆக்சுவலா? சிருஷ்டி. ஓகே, இதுல இருக்கிற 8ஐயும் நான் விளக்குறேன். இதுல 8 இருக்கும். அந்த இதுக்கு ஒரு நடுவில் இருக்கிற அந்த இதுக்கு பேரு ட்ரையகிராம்னு பேரு. ஓகே, ட்ரையகிராம்னா 3 லைன் உள்ளதுன்னு அர்த்தம். அதை வந்து சைனீஸ்ல குவான் சொல்லுவாங்க. இதுல 8 இருக்கிறதுனால பாக்வான் பேரு. பா மீன்ஸ் இன் 8 இன் சைனீஸ். ஓகே, சோ இப்போ நம்ம ஊர்ல அந்த தந்திரம் தகடு மாதிரி இதுல வரும். ஓகே, சோ அந்த மாதிரி இதுவும் ஒண்ணு. இதுதான் வந்து சிருஷ்டியோட கண்டென்ஸ்ட் ஃபார்ம். அந்த பாட்டு சொல்லும்போது 2 கேவ் பர்த் 4, தே கேவ் பர்த் மெனி அப்படின்னு சொன்ன அந்த மெனியோட ஆரம்ப கட்டம் இது. இந்த 8 இந்த 8 மியூட்டேட் ஆகும். இது மற்றதோட ஒன்னொன்னும் 8 வந்து ஒன்னொன்னோட சேர்ந்ததுன்னா மொத்தம் 64 வரும். அந்த 64 அதுவும் மியூட்டேட் ஆகி 64 × 64 4096 + 384 கூட்டினீங்கன்னா 4480 வரும். இதை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மருத்துவ முறையில் உள்ள வியாதிகள் 4448. புரிய வேண்டியது என்னன்னா அங்கதான் இருக்கே தவிர இங்கேயும் அது இருக்கு. இங்கேயும் அது பொருத்திக்க முடியும், இணைச்சு பார்க்க முடியும். ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு லேடிக்காக படிக்க போனேன். படிச்சு முடிஞ்ச உடனே ஏதோ கேள்வி கேட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பதில் வந்தது, மேக் அன் ஆஃபரிங் ஆஃப் ரைஸ் அண்ட் வாட்டர். ஓகே, இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? ஆக்சுவலா இது எங்களுக்கு கேட்கும்போது டவுட் வந்தது. நான் சொன்னேன் ஒரு செராமிக் பவுல்ல சாப்பாடும் தண்ணியும் வைக்கணுமா அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி சொன்னாங்க, சார் எங்களை புரோஹித் வந்து அஸ்ட்ராலஜர் அடுத்த வாரம் காசிக்கு போறோம் சார் நாங்க. அவர் சொல்லி எதுக்குமா அப்படின்னா பிண்ட தர்ப்பணம் கொடுக்க. புக்ல என்ன சொல்லிச்சு, ரைஸ் அண்ட் வாட்டர். பிண்ட தர்ப்பணத்துல என்ன, ரைஸ் அண்ட் வாட்டர். இடம்தான் மாறுபட்டதே தவிர பொருளோ செய்யற விதமும் நோக்கமும் மாறல. கண்டிப்பா இல்ல, எனக்கு நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னும் போதே இது எப்படி ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், இது என்ன சொல்லிடும் அப்படிங்கறத எனக்கு தோணுச்சு. இது வந்து தனக்கு அந்த நபருக்கு சொல்லும். அந்த நபருக்கு அதான் எப்படின்னா அப்பதான் வந்து இந்த நபருக்கு அது மேல ஒரு பிடிப்பு வரும், இல்ல அதை வந்து புரிஞ்சிக்க முடியும், தனதாக்கி கொள்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் கொஞ்ச நாள் முன்னாடி கேட்ட விளம்பரத்தின் வார்த்தை அது. இயற்கை நமக்கு பல அரிய பொக்கிஷங்களை கொடுத்தது, அவற்றுள் சிலவற்றை ஆயுர்வேதம் தனதாக்கி கொண்டது. கண்டிப்பா மனுஷங்களுக்கு தனதாக்கி கொள்றதுதான் இந்த முயற்சி. அது அறிவோ ஞானமோ நம்ம தேடுதலோ எதுவோ அதெல்லாம் அதுல வந்துடும். இந்த நபருக்கு அது பொருந்துங்கிறதுக்காக கண்டிப்பா இதை சொல்றேன். இது படிச்சவருக்கு வந்து என்ன கேட்டிருக்க தெரியுமா, ஐம் நாட் டூயிங் வெல் இன் மை MLM பிசினஸ். என்ன கேள்வியே வித்தியாசமா இருக்கு பாருங்க. நான் கார் வாங்கினேன், பங்களா வாங்கினேன், என் தொழில். அவனுக்கு என்ன பதில் வந்ததுன்னா, ஃபிஷ் இன் த பாஸ்கெட். என்ன ஆச்சரியம்னா அவங்க வீட்டில் ஃபிஷ் டேங்க் இருக்கு, அதில் வத்த மீன் இருக்கு. அவன் எனக்கு சொல்லியிருக்கான், they keep fish in the tank and there is only one fish in the tank. ஒரு ஃபிஷ்னா என்னது, MLMனா என்னது, நெட்வொர்க். ஒரு ஃபிஷ் வந்து வேர் இஸ் த நெட், நெட்வொர்க் இஸ் மிஸ்ஸிங். ஸோ இவனுக்கு அந்த பிஸ்னஸ் கை கொடுக்காது. கனெக்ட் பண்ண முடியுதா? கண்டிப்பா.
Okay. எனக்கு தெரிஞ்சு இதுல இருக்கிறது எல்லாமே சிம்பிள் வேர்டா தான் இருக்கு. ஆனா அது அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய முடியாது. விஷயங்கள் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. நிறைய டீப்பா இருக்கு. இன்னொன்னு, இந்த நபர் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காரு. 21st August 2025. I want to know the outcome of the interview I attended recently. பதில் என்ன சொல்லி தெரியுமா? வெயிட் ஃபார் சேஞ்ச். ஓகே. இவன் உடனே கோச்சிக்குவான், எதுக்குன்னு. டாப் மேனேஜ்மெண்ட்லேயே சேஞ்ச் வருதுன்னு நான் சொன்னேன். ஓகே. 28th அன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணுறான். எஸ், போர்டு சேஞ்ச். கண்டிப்பா. போர்ட்லேயே மாற்றம் வருது. அப்போ இவன் எதுக்கு வேலையை விட்டுட்டு போகணும் அவசரப்பட்டு? அந்த நபருக்கு பொருந்துற மாதிரி இருக்கும் அது. அதுதான் ஆச்சரியத்தை கொடுக்கறது. கண்டிப்பா. இது இன்னும் பிரமிக்கத்தக்க ரீடிங். ஓகே. இந்த ரீடிங்ல என்ன பண்றாங்கன்னா, ஒரு அம்மா வந்து ஹைதராபாத்ல இருந்து கேட்கறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வெளியூர்ல இருக்காரு. ஓகே. என்ன கேட்கறாங்கன்னா, இஸ் இட் பெனிஃபிஷியல் ஃபார் மை ஃபேமிலி இஃப் மை ஹஸ்பண்ட் டேக்ஸ் அப் அப்ராட் ஜாப்? ஓகே. அவர் வெளிநாட்டு வேலைக்கு போறது எங்க குடும்பத்துக்கு நல்லதா? அப்ப நான் அவருக்கு ஏதோ சொல்லிட்டேன். சும்மா கிட்டத்தட்ட ஃப்ரீ ஹேண்டா சொன்னேன்னு வச்சுக்கோங்க. 500 மைல்ஸ்ல உங்க ஹஸ்பண்டுக்கு ஜாப் வரும்னு எழுதிருக்கேங்க. நியூ ஜாப் இன் 500 மைல்ஸ். ஓகே. அந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கு சான்ஸே இல்லை, டோன்ட் ஜோக், ஓகே, நத்திங் அப்படின்ற மாதிரி இக்னோர் பண்ணிட்டேன். பட் 28th April, இது படித்தது 9th April. 28th April she confirmed that her husband got offer in Lanka. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மைல்ஸ். இதை கணக்கு போட்டிங்கன்னா வரும். கண்டிப்பா. சரி, இப்போ நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். நம்ம சொல்லிட்டோமே அது என்ன நடக்குமோ அப்படின்னு. See it happen. கண்டிப்பா.